குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 20/4/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:02 திதி இன்று முழுவதும் துவாதசி திதி. நட்சத்திரம் இன்று மாலை 3:50 வரை பூரம், பின்பு உத்திரம். நாம யோகம் அதிகாலை 2:47 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் 11:29 வரை பவகரணம், பின்பு பாலவ கரணம். அமிர்தாதி யோகம் மாலை 3:50 வரை சித்த யோகம், அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் நண்பகல் 1:30 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராசிரம நட்சத்திரம் அவிட்டம், திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இன்றைய தினம். சரி, இன்னைக்கு சனிக்கிழமை. எல்லாருக்கும் தெரியும் சனிக்கிழமைனா நம்ம யாரை வணங்குவோம்? பெருமாளை தான் வணங்குவோம். ஆனா சனிக்கிழமையில வளர்பிறை துவாதசி திதி. வளர்பிறை துவாதசி திதியில் மகாலட்சுமிக்கு வழிபாடு செய்தால் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி வில்வ மரத்தடியில இருக்கக்கூடிய இந்த நாகங்கள், விநாயகர் இதெல்லாம் இருக்கும். அந்த இடத்துல ஒரு 11 தீபம் ஏற்றி 11 சுற்று சுற்றி வந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசம்பு மட்டும் எடுத்துக்கிட்டு போங்க. சரி, நம்ம நேற்றைய தினம் இந்த பஞ்சாங்கத்தை பத்தி பார்த்துட்டு வந்தோம். வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம். இந்த வாரம் பார்த்துட்டு வரும். நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையில யாருன்றது வந்து இன்னைக்கு திங்கக்கிழமை. திங்கக்கிழமையை பத்தி பார்க்கலாம். திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது சந்திரன் அன்னைக்கு, அதுக்கு துர்கை. இந்த திங்கக்கிழமையில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா, இனிமையா பேசுபவர், உலகியல் நடைமுறை அறிந்தவர், அரசாங்க வேலை பார்ப்பவர், இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக இவங்கெல்லாம் வந்து அதை கருதுவாங்க. ஐயோ துன்பம் வந்துச்சேன்னு கவலைப்பட மாட்டாங்க, இன்பம் வந்துச்சுன்னாலும் சந்தோஷப்பட மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷமா அடைய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை அவங்களிடம். அதே மாதிரி சந்திரனுடைய ஒரு இதுல பிறந்தவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இனிமையாகவும் இருப்பார்கள். சரி, திங்கக்கிழமையில் என்ன செய்யலாம் அப்படின்னா, சங்கு, முத்து, நீர், வெள்ளி, மரம், கரும்பு இது தொடர்பான செயல்களை செய்யலாம். அதே மாதிரி மாலை அணிவது, மலர் மாலை அணிவது, இசையை ரசிக்கிறது, பானங்கள், பால் அருந்துதல், பயிரிடுதல், பெண்களுடன் நட்பு கொள்ளுதல் இதெல்லாம் செய்யத்தக்கவை. நல்ல ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கு வாங்கிறது, முத்து வாங்கிறது, அதே மாதிரி சில பேர் வந்து போர் போடுவாங்க, நீர், அந்த மாதிரி வெள்ளி வாங்கிறது, மரம் நடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யக்கூடியது தான் இந்த திங்கட்கிழமை அன்று. சரி, நம்ம செவ்வாய்க்கிழமையும் பார்த்துடலாம். இன்னைக்கு செவ்வாய் அப்படின்னா முருகன். அதுக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். தேவதை யாருன்னா முருகப்பெருமான். இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப கோபமா பேசுபவர்கள், வக்கரமா பேசுபவர்கள், இவங்கெல்லாம் சண்டை போறதுல ரொம்ப விருப்பமா இருப்பாங்க. அதே மாதிரி விவசாயம் செய்பவர், ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்லுவோம்னா குணம் வந்து ஒரு மாதிரி ஒரு மிருகத்தனமான குணம் இருக்குன்னு சொல்லலாம் இவங்களுக்கு. இவங்கெல்லாம் வந்து அந்த அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நல்ல மேன்மை அடைவாங்க. மந்திரியாக கூடிய ஒரு வாய்ப்பு இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். ஆனா செவ்வாய் பலமா இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த செவ்வாய்க்கிழமையில் என்ன செய்யலாம், செய்யத்தக்கவைகள் என்னென்ன அப்படின்னா,
விஷம் மற்றும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யலாம். அதே மாதிரி வேற ஒரு விஷயங்கள் என்னன்னா, யாரையும் விரோதிச்சுக்க கொள்ளக்கூடாது. ஏன்னா அன்றைய தினம் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு இது. தாது பொருட்கள் சேர்க்கை, சுரங்க வேலை செய்வது, பவழம் சம்பந்தமான செயல்கள், ஆயுதங்கள் தயாரித்தல், இதெல்லாம் அன்றைய தினம் செய்யலாம். சரிங்களா? சரி. நாளைய தினம் புதன், வியாழன். அதுக்கு யாரு அதிபதி, தேவதை யாரு அப்படின்றத பார்க்கலாம். வாரம் முடிஞ்ச உடனே திதியை பத்தி பார்க்கலாம். இப்ப நம்ம துவாதசி திதி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த துவாதசி திதி அப்படின்னு சொல்லும்போது இப்போ இது நடக்கிறது வளர்பிறை. அப்ப சுக்லபட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த துவாதசி திதியில சுக்லபட்சத்துல வரக்கூடிய, அதுவும் இன்னைக்கு சனிக்கிழமையில வருது. சனிக்கிழமையோட இந்த துவாதசி வரும்போது மகாவிஷ்ணுவை வணங்குவது மிக சிறப்பு. விஷ்ணு பகவானுக்கு இன்னைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் நினைத்தது நிறைவேறும். கண்டிப்பா நிறைவேறும். அதாவது சுக்லபட்ச திதிகள் அப்படின்னும் 15 தான், கிருஷ்ணபட்ச திதிகளும் 15 தான். அதேதான் வரும். பிரதமை, துவிதே, திருதே, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி வரும் சுக்லபட்சத்துக்கு. அதே கிருஷ்ணபட்சத்துக்கு அமாவாசை வரும். அப்ப தேவதைகள் அப்படின்னு வரும்போது இந்த வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் வித்தியாசங்கள் வரும். அப்போ வளர்பிறை நாட்கள்ல வரக்கூடிய இந்த துவாதசிக்கு விஷ்ணு பகவானை வணங்கும் போது நமக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அதுவும் சனிக்கிழமையோடு இணைந்து வருவது இன்னும் சிறப்பு. அதனால இன்றைய தினம் மகாவிஷ்ணுக்கு போயிட்டு, பெருமாளுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி துளசி சாத்தி வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக நினைத்தது நிறைவேறும். அதுவும் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணரையும் இணைந்து வணங்கும் போது வீடே இல்லை, வீடே வாங்க முடியல அப்படின்றவங்க இதை தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயமாக வீடோ இடமோ வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்க்கலாம். இப்ப கோச்சாரத்தை சொல்லிடுறேன். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளேயே குரு பகவான், ரிஷபத்தில் மாந்தி பகவான், சிம்மத்தில் சந்திர பகவான், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் அங்காரகனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புத பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். இப்போ நம்ம ராசி பலனுக்குள் செல்லுவோம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, குடும்பத்திற்கான ஒரு தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு மேம்படும். உறவினர்கள் வழியில மதிப்பு மரியாதை ஏற்படும். வியாபாரத்துல புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். கலைத்துறையில் ஆர்வங்கள் ஏற்படும். அதே போல இன்றைய நாள் சந்தோஷம் மிக்க ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். பரணி நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை எல்லாம் கூடும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ரிஷபராசி நேயர்கள் இன்றைய தினம் எல்லா விதத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மையாக இருக்கும். அது ஏன்னா ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ரிஷபராசி நேயர்கள் இப்ப என்னன்னா ஆரோக்கியத்தை முக்கியமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே போல உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் தடையாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களெல்லாம் இன்னைக்கு விலகி செல்லக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே போல நண்பர்கள் வழியில உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவெல்லாம் கிடைக்கும். புதிய வேலைக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். அதே மாதிரி பங்கு நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய தினம். அதே போல உங்களுக்கு சில வாய்ப்புகள் எல்லாம் தவறி போயிருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு மீண்டும் கிடைக்கும். மனதளவில் தெளிவு ஏற்படும். இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட எண் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்து. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். ரோகிணி நட்சத்திர கருத்து வேறுபாடுகளா விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே,
விளையாட்டு தொடர்பான விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படும் மனதில். அதே மாதிரி பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு, பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். வண்டி வாகனம் பழுதுகளை சரி செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். அதே மாதிரி சொந்த பந்தங்களிடமும் குடும்பத்தில் உள்ள உறவினர்கள் அவர்களிடம் கொஞ்சம் பொறுமையை சாதித்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். வியாபாரம் சார்ந்த வேலையில ஒரு மேன்மை ஏற்படும். உத்தியோகத்துல உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பும் மரியாதை அதிகரிக்கும். மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். இன்றைய நாள் தனம் நிறைந்த நாளாக, வரவு நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிசயம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இன்னைக்கு இருக்கும். சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்கள் மனதில் எழும். சக ஊழியர்களின் ஆதரவு எல்லாம் சிறப்பாக இருக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இன்னைக்கு இருக்க வேண்டிய ஒரு நாள். அதிசய வடக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்லாம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்கார் மன தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, உங்களுடைய மனம் ஒரு சிந்தனை இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப கவனம் இன்னைக்கு தேவை. அதே மாதிரி குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்லுங்கள். சிறு சிறு விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாலை நேரத்துக்கு பிறகு அது மறையும். அதனால விட்டு கொடுத்தால் குடும்பத்தில் அமைதி நிலவும். எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்காதீங்க. வேலையாட்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. உயர் அதிகாரிகளிடத்தில் பொறுமையாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு செயலையும் இன்னைக்கு சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் எழிற்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனம் தேவை. பூரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லுங்கள். குடும்பம் சிறப்பாக இருக்கும். சந்தோஷம் நிலவும். ஆடம்பர பொருட்களால உங்களுடைய பணம் விரயமாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. உங்க சேமிப்பெல்லாம் குறையும். அதனால வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சு செய்யுங்க. அதே மாதிரி உறவினர் வழிகளில் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தன்மை இருக்கு. வெளி உணவுகளை சாப்பிடுவதை குறைச்சிக்கோங்க. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க, ஆரோக்கியத்துக்கு கேடு. அதே மாதிரி வேலையாட்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்கள் செயல்பாட்டில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். ஏன் தடை ஏற்படுது, எதனால ஏற்படுது, நம்ம எங்க தப்பு செய்கிறோம் அப்படின்றத புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைய தினம் ஏற்படுத்தும். அதே மாதிரி உத்தியோகத்துல பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த நாளாக இருந்தாலும் விரயம் கொஞ்சம் ஆகும். ஜெயிப்பது நிச்சயம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டன் 9ஆம் எண் அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திர பொறுப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய மனசுல ஒரு இலக்கை நிர்ணயித்து அதனால ஒரு குழப்பத்தை வச்சிருப்பீங்க. அந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகி நல்ல தெளிவு ஏற்படும். பெற்றோர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வீட்டுல சிறு சிறு மாற்றங்கள் செய்வீங்க. புதிய தொழில் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். உத்தியோகத்துல சாதகமான சூழல்லாம் அமையும். திட்டமிட்ட காரியத்துல
உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. அதே மாதிரி தன வரவு சிறப்பாக இருக்கும். சேமிப்பு, அதுல ஒரு ஆர்வம் ஏற்படும். இன்னைக்கு நம்ம சேமிக்கணும், நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோமே, இதுல ஏதாவது எடுத்து வைப்போம் அப்படின்ற ஒரு செயல்பாட்டுல ஒரு ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாள், வெற்றி நிறைந்த நாள், பெருமை நிறைந்த ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்து. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, மனதளவில் எதையும் சமாளிக்கும் மனோபக்குவம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. பிள்ளைகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். நெருக்கமானவர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. உயர் அதிகாரிகள் அறிமுகம் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படும். சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க. முயற்சிகள்ல இருந்து வந்த மறைமுக தடைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏன் நமக்கு என்ன தடை, எதனால தடை அப்படின்றத அறிந்து அந்த தடைகளெல்லாம் உடைத்தெரிக்கின்ற ஒரு அது சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்க செய்வீங்க. அதனால தடைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பாதியில நின்று போன வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. எதிர்பார்த்த சில தன வரவுகள்லாம் கிடைக்கும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கோபத்தெல்லாம் காட்டாதீங்க, வேகத்தை காட்டாதீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் விவேகத்தையும் காட்டுங்க, சிறப்பாக இருக்கும். உழைப்புக்கு உண்டான அங்கீகாரமும் கிடைக்கும். சில அனுபவங்கள் மூலம் மனதளவுல நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சமூக பணிகள்ல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் சுபம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கலாம் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகம் உங்களுக்கு தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாளாகவும் நன்மையான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் கவனத்தோடு எந்த ஒரு செயல்பாட்டையும் செய்யுங்க. அரசு தொடர்பான விஷயத்துல யோசிச்சு எதையும் செயல்படுத்துங்க. அதாவது உங்களோட இருப்பவர்கள், நெருக்கமானவர்கள், இவர்களால கொஞ்சம் அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கும். அதே போல ஒரு உதவி, ஒரு தனம் சார்ந்த உதவி அப்படின்னு சொல்லும்போது அதுல ஒரு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. எதை செய்தாலும் விவேகத்தோடு செய்யுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பை ஏற்படுத்தும். இன்றைய நாள் நீங்க மேல் அதிகாரிகளோட அனுசரித்து சென்றால் இன்னைக்கு மிக சிறப்பாக இருக்கும். எல்லா விதத்திலும் நிதானம் தேவை. விநாயகப் பெருமானை வணங்கிட்டு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. திருவானம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு சுபமான ஒரு நாள், வெற்றி நிறைந்த ஒரு நாள், சுகமான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கு. கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன் வழியில அனுகூலம் ஏற்படும். புதிய நபர்களின் நட்பால் உங்களுக்கு மனதில் ஒரு உற்சாகம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சகோதர வழியில ஆதாயம் கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உதவியாக இருப்பார்கள். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, தனம் தொடர்பான நெருக்கடிகள்லாம் விலகும். உறவினர்கள் வழியில நல்ல செய்தி, சந்தோஷமான ஒரு செய்திகள்லாம் கிடைக்கும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. எதிர்பாராத சில உதவிகரம் உங்களுக்கு சாதகமாக அமையும். அதே போல பயணங்களால், வியாபாரத்திற்கான ஒரு பயணங்களால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும். வியாபாரம் சார்ந்த விஷயத்துல ஒத்துழைப்பு அதிகரிக்கும். இன்றைய நாள் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் சாதகமாக அமையும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.